ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேந்திரிய வித்யாலயா சங்கதன் இருக்கு பாருங்கள், கேவிஎஸ் ஸ்கூலுக்கான ஆர்டிஇ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் கேவிஎஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆர்டி ஸ்கீமில் கண்டிப்பாக எலிஜிபிள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஆர்டி ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்க்காத நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கோ டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கு கீழே மொத்தமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னமான ஃபில் பண்ணுறது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சைல்டு நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் சைல்டோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதேமாரி லாஸ்ட் நேம் வந்தால் லாஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் சைல்டு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படின்லாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்டிஇ ஃபஸ்ட் இயருக்கான அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 1/4/2016 1/4/2018 அதுக்குள்ளே பிறந்திருக்காங்க பாருங்கள். அந்த குழந்தைய மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக 1/4/2014 1/4/2018 இருக்காங்க பாருங்கள். அந்த குழந்தைங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இன்பிட்வீன் ஏஜுக்குள்ளே இருக்க டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அந்த குழந்தைய மட்டும் தான் அப்ளை பண்ணியும். ஸோ பர்த் சைக்கிள் மாரிக்கு பார்த்து அந்த குழந்தை கூட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் வந்து எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா வந்து ஒர்க்கிங் பேரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலில் யாருமே ஒர்க் பண்ணல எம்ப்ளாயாக இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸோட மெயில் ஐடியை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் மெயில் ஐடியை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லா கம்யூனிகேஷனுக்குமே மொபைல் நம்பருக்கு அனுப்புவாங்க. ஸோ மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அகைன் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைலில் செக் பண்ணினாவே ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே அந்த கேப்சா கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க வெரிஃபைன்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிட்டு உங்கள் குழந்தையோட நேம் என்ன உங்களுக்கு ஒன்று லாகின் கோடு கொடுத்துறாங்க. அந்த லாகின் கோடை மறந்துடாதீங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ன மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்துன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டு லாகின் டு த போர்ட்டல் கிளிக் ஹியர் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு லாகின் கோடு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்க லாகின் கோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை நீங்கள் அகைன் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மாற்றி கொடுக்காதீங்க எதுவுமே. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்களோ சேம் அதே மாதிரி தான் லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு லாகின் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்தாச்சு. மொத்தமாக வந்து 5 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை ஃபஸ்ட் நீங்கள் என்ன வந்து ஃபில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான ஜெண்டர் கேட்டிருக்காங்க. குழந்தை வந்து பார்த்தா மேலா அல்லது ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்
ஃபேமிலி இன்கம் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நீங்கள் எந்த கேட்டகரியில் வரப்போறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து do not belong to low income group. ஸோ நீங்கள் வந்து லோ இன்கம் குரூப்பில் இல்லை அப்படின்றவங்க ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் செகண்டாக இருக்குது பாருங்கள் இடபிள்யூஎஸ், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துருக்கணும். அதுக்கான நம்பர்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க, அதேமாரி எந்த அதிகாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு இந்த ஆர்டிஐ அப்ளை பண்ண போலும் அந்த ஸ்கூலில் போயிட்டு கேளுங்க. ஸோ எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் இன்கம் சீட் ஓகேவானா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இன்கம் சீட் வச்சு அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்கூலில் கேட்டுட்டு அப்ளை பண்ணலான்னா நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனுக்கு இன்கம் சீட் வச்சு அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஒருவேளை எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் இல்லாதவங்க மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்க, பிலோ போவர்ட்டி லைன் பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த பிபிஎல்க்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எப்போ கொடுத்தாங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, நான் வந்து எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனும் கிடையாது, பிலோ போர்ட் லைனும் கிடையாதுன்றவங்க ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் do not belong to low income groupனு அந்த ஆப்ஷன் நீங்கள் சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்டி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் ஆர்டி ஸ்கீமுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகும், ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கான கேஸ்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசி கிரீமியா, நான் கிரீமியான்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் கொடுங்க. ஏன்னா நான் கிரீமி தான் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது, கிரீமி லேயருக்கு ஃபெசிலிட்டி வந்து இல்லை. அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ் டைம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்கள் கேஸ்ட்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. குழந்தையோட பிளட் குரூப் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஃபில் பண்ணுங்க, இல்லை அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி இன்கம் குரூப், அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக செட் பண்ணிட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து மதர் மற்றும் ஃபாதருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மதர் வந்து பார்த்தா மிஸ்ஸஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு குழந்தையோட மதரோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. அவங்க ஃபுல் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் அவங்களுக்கான கண்ட்ரி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த கண்ட்ரினா நீங்கள் அப்படியே வந்து இந்தியனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அட்ரஸ் தான் அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன்ஸை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிட்டி நேம் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் போயிட்டு பின்கோடு வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸஸ் செட் பண்ணிட்டு குழந்தையோட ஃபாதர் ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேஷனாலிட்டி இந்தியன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபாதருடைய அட்ரஸை நீங்கள் அப்படியே மதருக்கு வந்து காப்பி பண்ணணும்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஃபாதர் அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா மதருக்கு வந்து காப்பி ஆகிடும். இல்லை மதரோட அட்ரஸ் ஃபாதருக்கு வந்து காப்பி பண்ணணும்னா மதரில் போயிட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா மதர் அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா ஃபாதருக்கு வந்து காப்பி ஆகிடும். ஏதாச்சும் ஒரு அட்ரஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா போதும், 2 பேருக்குமே ஒரே அட்ரஸ் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ கரெக்டாக அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் வந்து என்ன ஆக்குபேஷன், என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி என்ன ஆர்கனைசேஷனில் இருக்கான்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி தான் ஃபாதர் வந்து என்ன ஆக்குபேஷன், என்ன ஆர்கனைசேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாதவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நீங்கள் ஸ்கூல் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்கூல் அப்ளை பண்ணால் அதுக்கான ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்கூலில் போனாவே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல் லிஸ்ட்டையுமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூல் அப்ளை பண்ணுமோ அந்த ஸ்கூல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான கேட்டகரியான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரம் ரெசிடென்ஸ், அதாவது உங்கள் ஸ்கூல் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர்ஸ், 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அண்டர் ஆர்டின்றதை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வசிக்கிற இருப்பிடத்திலிருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்குன்னா உங்களுக்கு ஆர்டியில் எலிஜிபிள் இருக்குது.
8 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்டியில் எலிஜிபிள் வந்து இல்லைன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் இந்த ஆழமாக வந்து பார்த்தா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 8 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி செலக்ட் வித்யாலயா 2 மொத்தமாக நீங்கள் 3 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கூல் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்கூல் மட்டும் தான் ஆர்டி ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். 2-3 ஸ்கூல், அதாவது ஒரே லொக்கேஷன்லேருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள 2-3 கேவி ஸ்கூல் இருக்குன்னா நீங்கள் 3 ஸ்கூல் வந்து அதேமாரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு ஸ்கூல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரியாரிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி. இது வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா பப்ளிக் செக்டார் அந்தமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபோர்த் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயாக இல்லாமல் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் இல்லாமல் நார்மல் பீப்புள் ப்ரைவேட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க சிம்பிளாக 5வது ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாதவங்க மீதி இருக்காங்க பாருங்கள், ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் டெய்லி வேஜஸாக இருக்கவங்க, ஃபார்மர்லாம் 5வதாக இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி நீங்கள் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னா யார் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்களா மதர் இருக்காங்களான்றது ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேபிள் நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நாட் அப்ளிகேபிள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை எனக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்ன்னு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் வீட்டில் எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கவர்மெண்ட் ஜாபுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி அட்மின் ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அதுவாக வந்து பார்த்தா சர்விங் காமிக்கும், எந்த சர்விங்கில் இருக்காங்க செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஃபாதர் வந்து எந்த பீரியடில் வருவாங்கன்றத அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் மேலே கூட என்ட்ரு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹெல்ப்பிங்காக இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நோ கொடுத்து மேனலாக உங்களை என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த இடம் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயிஸாக இருந்தால் மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க 5th ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்திருக்கீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைல்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டேட் ஆஃப் பர்த் உடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ 256 கேபிக்குள்ளே நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டுமே வந்து அப்லோட் வந்து ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்மிஷன் அப்போ நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா, ஸோ குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் ஆதார் கார்டோ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கேஷ் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சேவ் டு ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாகனா அகைன் நீங்கள் முன்னாடி பேஜுக்கு வந்து போங்க. அப்ளை பண்ண முன்னாடி பேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அகைன் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷனுக்கான கோடு வந்து கொடுத்துறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த அட்மிஷன் ஃபார்முக்கான அந்த பிரிண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அட்மிஷன் அப்போ கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பிரிண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் அப்போ கேட்பாங்க. ஓகே, அதேமாரி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, செலக்டட்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் டோக்கன் நம்பருக்கு செலக்ட் ஆகிருக்கா இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டோக்கன் தேதி என்ன,
லிஸ்ட்டு எப்போ விடுவாங்க எல்லாமே நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னைக்கு லிஸ்ட்டை விடணும் அப்போ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த இதுக்கு ஃபஸ்ட் ரேண்டுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டி மூலமாக இலவசமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சிபிஎஸ்சியில் படிக்க ஆசைப்படுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.